ரிப்பீட்டடாக வந்த ப்ரௌனி ஆர்டர் தான் இது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒருத்தவங்க 5 பாக்ஸஸ் வந்து ப்ரௌனி பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சு கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு யாரும் கொடுத்துருக்காங்க போல. அவங்க அதை சாப்பிட்டு உடனே அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கும் இது வந்துட்டு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், அவங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதை அவங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் உடனே வந்துட்டு மறுபடியும் எனக்கு வேணும், அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செப்பரேட்டாக ஒரு 5 பாக்ஸஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்ச ப்ரௌனி ஆர்டர் தான் இது. இது செய்யறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே மழை, சரி எப்போ கரண்ட் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு செஞ்ச வீடியோ வந்து மில்க் சாக்லேட் தான் வச்சிருப்பேன். இது வந்து நான் வைக்கல, டக்குன்னு சரி பவர் கட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஜியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மில்க் சாக்லேட்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டே இருந்தேன். உடனே பவர் கட் ஆகிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டவ் டாப்பில் தான் வச்சு பேக் பண்ணேன். எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம்னா, ஸ்டவ் டாப்பில் வைக்கும் போது வந்து கிரிங்கிள் டாப் வருமா வராதோட பயத்தில் இருந்தேன். ஆனால் வந்துருச்சு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமாக பேக் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கிரிங்கிள் டாப்லாம் வந்தப்போ. என்னடா இந்த பொண்ணு 1/4 கிலோ ப்ரௌனிக்கெல்லாம் வந்துட்டு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அவங்க ரிப்பீட்டடாக 2 டைமும் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதெல்லாம் அது ஒரு தனி ஃபீல் தான் அது எல்லாமே. ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் வந்துட்டு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்துட்டு பார்த்தோன்னா வீட் ஃப்ளாரும் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி தான் இது வரைக்குமே நான் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களாம் விருப்பப்பட்டு மைதா ஒயிட் சுகர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும் தான் நான் செஞ்சு தருவேன். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியுமே வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கருப்பு கவுனி, ராகி, வீட் ஃப்ளார் இதை வச்சு தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் ப்ரௌன் சுகர் மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மில்லட்லையும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நான் பேக் பண்ணுற ப்ரௌனி பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க செகண்ட் டைமாக கேட்டிருந்தாங்க, அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய சாக்லேட்டு நட்ஸ் எல்லாமே போட்டு நல்லாவே நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துட்டு ப்ரௌனிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபட்ஜியான ஒரு ப்ரௌனிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பாய்.